வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2023ல உலகத்தையே அதர வச்ச சூப்பர் மேரியோ ப்ரோஸ் படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் அதே படத்தோட அடுத்த பாகமா சூப்பர் மேரியோ கேலக்ஸி மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. 90 கிட்ஸோட ஃபேவரட் கேம்னே சொல்லலாம். ரெண்டாவது பாகம் ரொம்ப கலர்ஃபுல்லான அனிமேஷன் ட்ரீட்டா வெளிவந்திருக்கு. முதல் பாகத்தை டைரக்ட் பண்ண அதே ஆரன் மைக்கேல் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க மேல இருந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணிருக்கா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் பாட்டுல மரியாவுக்கும் பீச்சருக்கும் வாய்ஸ் கொடுத்த கிறிஸ் பாட் அன்யா தான் இந்த சீரிஸ் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. கதை அவுட்டர் பேஸ்ல நடக்குது. அங்க இளவரசி ரோசலினா தன்னுடைய ஸ்டார் குழந்தைகளுக்கு அதாவது லூமாக்கு பெட் ஸ்டோரி எல்லாம் சொல்லி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு கூப்பாவோட அரசனான பவுசர் ஜூனியர் தன்னோட படைகளோட வந்து இளவரசி ரோசலினாவை கடத்திட்டு போயிடுறாங்க. அவனுக்கு ஒரு பெரிய லட்சியமே இருக்கு. மஷ்ரூம் கிங்டம் சிறையில இருக்கிற தன்னோட அப்பா பவுசரை மீட்கணும் அப்படிங்கறதா அவனோட லட்சியமா இருக்கு. அதுக்காக தான் ரோசலினாவை பனை கைதியா பிடிச்சு வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் மரியாவும் லூகியும் ரோஷி அப்படிங்கிற ஒரு குட்டி டைனோசரை மீட்கிறாங்க. அந்த ரோஷி அவங்களோட நண்பனாவும் மாறுது. இதுக்கடையில இளவரசி ரோசலினாவை காப்பாத்த மஷ்ரூம் கிங்டம்ல இருந்து பீச் உதவியும் கேக்குறாங்க. மரியோ சகோதரர்களும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. முதல் பாதியில வர அனிமேஷன் காட்சிகள் கேலக்சி செட்டிங்ஸ்ல எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. குறிப்பா அந்த குட்டி ஷோஷி வர சீன் எல்லாமே கியூட்டா இருக்கு. ரெண்டாம் பாதியில மாரியோ லூசி பீச் 3 பேருமே சேர்ந்து ரோசலினாவை மீட்கணும் அப்படின்னு விண்வெளி பயணத்தை தொடங்குறாங்க. அங்க 2-3 வித்தியாசமான உலகத்துக்குள்ள அவங்க போறாங்க. அங்க நடக்கிற அட்வென்ச்சர் எல்லாமே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கு. பயணத்துக்கு இடையில மாரியோ இளவரசி பீச் கிட்ட தன்னோட காதல சொல்ல முயற்சி பண்ற சீன் ஒரு பக்காவான ஹாலிவுட் ரொமான்டிக் டச்னே சொல்லலாம். ஆனா கடமை குறுக்க வர்றதுனால அந்த லவ் ட்ராக் கொஞ்சம் கலகலப்பாவே கொண்டு போறாங்க. வில்லன் பவுசர் ஜூனியர் தன்னோட அப்பாக்காக ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்குறாரு. அவன் பண்ற மிரட்டலான விஷயங்கள் எல்லாமே படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அவன் எப்ப வில்லனா மாறுவான் அப்படிங்கிற சீன் எல்லாமே கொஞ்சம் பரபரப்பாவே இருக்கு. படத்தோட மிக முக்கியமான ட்விஸ்டே பீச் உண்மையிலே யாரு, அவங்களோட பின்னணி தான் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த படத்துல ஒரு தெளிவான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல ரோசலினாவை மீட்க இளவரசி பீச் போராடும் காட்சிகள் மிரட்டலா இருக்கு. மாரியோட போராட்டமும் சண்டை காட்சியும் அருமையா இருக்கு. அனிமேஷன் படமா இருந்தாலுமே ஆக்ஷன் சீன் எல்லாமே அருமையா இருக்கு. முதல் பாகத்துல மிகப்பெரிய வில்லனா இருந்த பவுசர் இந்த பாகத்துல சிறையில இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாவே இருக்கு. அவர் திருந்திட்டேன்னு மாரியோ கிட்ட சொல்ற காட்சிகள் ஐயோ இவருக்கா இந்த நிலைமை அப்படிங்கிற அளவுக்கு காமெடியா இருக்கு. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா 3D அனிமேஷனோட தரம் அருமையா இருக்கு. பின்னணி இசை படத்தோட வேகத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒவ்வொரு பிரேமும் அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா சோஷியல் கேரக்டர் மாரியோ கூட வர சில காட்சிகள் கதைக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருக்கு. சில இடங்கள்ல வேகம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஆக மொத்தத்துல த சூப்பர் மேரியோ கேலக்ஸி படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது குழந்தைகளுக்கான படம் மட்டுமே கிடையாது. 90 கிட்ஸ் கொண்டாடுற அளவுக்கு ஒரு செம என்டர்டெயின்மென்ட் மூவியா வந்திருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.